ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் மில்கே போகாமல் நம்ம வீட்லேயே களி மாவு ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த உலக்கு முக்காப்படி அளவுக்கு பிடிக்கும். இதில் நான் தண்ணி அளந்துக்க போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு உலக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி நான் எடுத்திருக்கேன். அதை உடச்சி இந்த தண்ணியோட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கருப்பட்டி நல்லா கரையணும். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. தண்ணியில் நல்லா கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். மறுபடியும் நான் ஒரு உலக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கருப்பட்டி கரையட்டும். கொஞ்சம் கரையாமல் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கரையட்டும். கருப்பட்டி ஃபுல்லாக கரைஞ்சி இப்போ நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்ச பாத்திரத்தில் இப்போ கருப்பட்டி பாகு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். மண் தூசிலாம் கருப்பட்டியில் இருக்கிறதுனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி அளந்த அதே உலக்கில் களிமாவு நான் எடுத்திருக்கேன். உலக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை கருப்பட்டி பாகோட நான் தட்டிடுறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவை இப்போ கிளறி விட்டுறலாம். கிளறி விடுறதுக்கு நான் தோசை கண்டியோட பேக் சைடை தான் எடுத்து கிளறி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட துடுப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் துடுப்பை வச்சு கூட கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கட்டி விழாமல் இருக்கணும். அதுக்காண்டி நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உலக்கு தண்ணியை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை நம்ம இந்த மாவோட இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஒரு உலக்கு தண்ணியை மறுபடியும் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். களி மாவு நம்ம போட்ட உடனேவும் நம்மளுக்கு இழுக்க ஆரம்பிச்சிரும் பாகை. அதனால் இந்த வெந்நியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நல்லெண்ணெயுமே நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கி கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கறதுனால நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நான் கிளறி வச்சுட்டேன். இப்போ மாவு நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். 1/4 மணி நேரம் ஆகும் நம்ம இதை பண்ணி முடிக்கிறதுக்கு. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன். மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சோண்டு தண்ணி தொட்டுவிட்டு இப்போ களியை கையில் எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு கையில் ஒட்டலை. நல்லாவும் மாவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு.